சிஎம் ட்ரோஃபி மூலமாக கொடுக்கப்படுகின்றது. அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், பல நிகழ்ச்சிகளில் உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன், கொண்டே போகும். நீங்கள் அடுத்தடுத்த உயரங்களை தொடுவதற்கு தொடர்ந்து நீங்கள் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். மேன்மேலும் போட்டிகளில் அதிகமாக பங்கேற்க வேண்டும். விளையாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி எவ்வளவு முக்கியமோ விடாமுயற்சியும் அதே அளவுக்கு முக்கியம். 1992 அப்போ நடந்த இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் எத்தனையோ பேர் பதக்கங்களை வென்றிருப்பாங்க. ஆனால் 1992 ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தரோட பேர் நம்ம அத்தனை பேருக்குமே ஞாபகம் வரும். அவருடைய பேர் தான் பிரிட்டிஷ் ஓட்டப்பந்தய வீரர் டெரிக் ரெட்மண்ட் அப்படிங்கிறவரோட பேர். அவர் பதக்கம்லாம் வெல்லலை, ஆனால் அவரை ஏன் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அந்த ஒலிம்பிக்கில் அவர் வெளிப்படுத்திய விடாமுயற்சி என்பதுதான் அதற்கு காரணம். அந்த ஒலிம்பிக்ஸில் 400 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்பொழுது பாதி தூரத்தில் ஓடிட்டு இருக்கும் போதே அவருக்கு கடுமையான தசைப்பிடிப்பு, ஹாம்ஸ்ட்ரிங் மசில் கிராம்ப் ஆயிடுச்சு. அதனால அதுக்கு மேலே அவரால் ஓட முடியல. ஓட முடியாமல் இருந்தாலும் தன்னுடைய கால்களால் நொண்டிக்கொண்டே அந்த டார்கெட் வரைக்கும் போய் அவர் ரீச் பண்ண ட்ரை பண்ணார். அதை பார்த்து அவருடைய அப்பாவும் ஆடியன்ஸ்லேருந்து வெளில ஓடி வந்து தன்னுடைய மகனுக்கு கையை பிடிச்சிட்டு அவரும் ஓட ட்ரை பண்ணார் அந்த ரேஸில். அங்கே இருந்த பாதுகாவலர்கள் அவங்கள வந்து ட்ராக்கை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பாவும் பையனும் சொன்னாங்க, எங்களை விட்டுடுங்க, ட்ராக்கில் நாங்கள் ஓட வேண்டும், எங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பது. அப்படிதான் அவங்க சொன்னது, we don't want to win but we want to finish the race அப்படின்னு சொன்னாங்க. ரெட்மண்ட் கடைசி வரைக்கும் அந்த கடைசி கோடு வரை கொண்டு போய் சேர்த்தது அவங்களுடைய அப்பா. டெரிக் ரெட்மண்ட் இந்த விடாமுயற்சியும் உறுதியையும் பார்த்து மைதானத்தில் இருந்த லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் எழுந்து நின்று அவங்க 2 பேருக்குமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. இதை நான் இங்கே எதுக்காக சொல்றேன்னா, வெற்றிகள் மட்டும்தான் வரலாற்று நிலைக்கும் என்று கிடையாது. சில நேரங்களில் விடாமுயற்சியும் வரலாற்று நிலைக்கும் என்பதற்கு டெரிக் ரெட்மண்ட் தான் மிகச்சிறந்த உதாரணம்.